It's story time. ஒரே சிற்பி கிட்ட சிற்பக்கலையை கத்துக்கிட்ட 2 சீடர்கள்ல யார் சிறந்த சீடன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. விந்திய மலையோட அடிவாரத்துல ஒரு சிற்பி இருந்தாரு. அவரு பேரு முகுந்தராயன். அவரு அங்கேயே ஒரு சிற்ப கூடம் வச்சிருந்தாரு. சிற்பக்கலை மேல ஆர்வம் இருக்கிற சில மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அவர் நல்ல பயிற்சியும் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. முகுந்தராயனோட மாணவர்கள்லயே தீனனும் மாலியும் தான் ரொம்ப திறமையான சிற்பக்கலை மாணவர்கள். அவங்க 2 பேருமே 10 வருஷத்துக்கு மேல அந்த சிற்பக்கூடத்துல தங்கி இருந்து சிற்பக்கலையில எல்லா நுணுக்கங்களையும் கத்துக்கிட்டாங்க. சிற்பக்கலையில நல்ல தேர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா 2 பேரும் அவங்களோட சொந்த ஊருக்கு கிளம்புனாங்க. அப்ப அவங்க 2 பேருக்கும் முகுந்தராயன் ஒரு அறிவுரை சொன்னாரு. இந்த சிற்பக்கலை ஒரு அபூர்வமான கலை. இது எல்லாருக்குமே அவ்வளோ சட்டுன்னு வந்துராது. உங்க 2 பேருக்கும் சிற்பக்கலையில இருக்கிற எல்லா நுணுக்கமும் நல்லா தெரிஞ்சிருக்கு. உங்க 2 பேரையுமே என்னோட மாணவர்கள் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிற அளவுக்கு 2 பேரும் அவ்வளவு திறமசாலிகளா இருக்கீங்க. நீங்க 2 பேரும் அவங்க ஊருக்கு போய் ஒரு சிற்ப கலை கூடம் ஆரம்பிச்சு நல்ல தகுதியான மாணவர்களுக்கு மட்டும் பயிற்சி கொடுங்க. இந்த சிற்ப கலையில உங்களுக்கு இருக்கிற தேர்ச்சிய ரொம்ப நல்ல விதமா பயன்படுத்துங்க. காலமும் நேரமும் கூடி வரும்போது நாம மறுபடியும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் அவங்க ஊருக்கு அவரு அனுப்பிவிட்டாரு. தீனன் அவனோட ஊருக்கு வந்த உடனே முகுந்தராயன் சொன்ன மாதிரியே ஒரு பெரிய சிற்ப கூடத்தை உருவாக்கினான். சிற்பக்கலை படிக்கணும் அப்படின்னு வர்ற மாணவர்கள் எல்லாருக்கும் அவன் பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சான். மாணவர்கள் கிட்ட அவன் அதிக கட்டணம் எல்லாம் வாங்கறது இல்லைங்கிறதுனால அவங்கிட்ட நிறைய மாணவர்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. தீனனும் அப்பப்போ சின்ன சின்ன சிற்பங்கள் எல்லாம் செஞ்சு அந்த சிற்பங்களை வித்து அதுல வர்ற பணத்துல வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தான். ஒரு சமயம் அந்த நாட்டு ராஜா நாட்டிய கலையோட சிறப்பை விளக்கறதுக்காக ஒரு பெரிய மணிமண்டபம் கட்டணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாரு. பெரிய மணிமண்டபம் கட்டணும் அப்படிங்கறதுனால நிறைய சிற்பிகளுக்கு வேலை வாய்ப்பு அங்க இருந்துச்சு. நல்ல பயிற்சி பெற்ற சிற்பிகளுக்கெல்லாம் மணிமண்டபம் கட்டுற வேலையில ராஜா வந்து சேர சொன்னாரு. தீனன் கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்ட மாணவர்கள் எல்லாருமே மணிமண்டபம் கட்டுறதுக்கான சிற்பிகளோட நேர்முக தேர்வுக்கு போனாங்க. ஆனா அவங்க எல்லாருமே சிற்பிகளுக்காக ராஜா வச்ச தேர்வுல தேர்ச்சி அடையாம திரும்பி வந்துட்டாங்க. தீனன் அவங்க கிட்ட, இதுக்காக நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கெல்லாம் நல்லபடியா பயிற்சி கொடுத்து என்ன மாதிரியே ஒரு சிறந்த சிற்ப கலைஞரா உங்களை ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தான். ராஜா கட்டுற அந்த மணிமண்டபத்துல நடுவுல வைக்கிறதுக்கு ராஜாவுக்கு மேனகையோட சிலை ஒண்ணு தேவைப்பட்டுச்சு. அந்த நாட்டு சிற்பிகள் எல்லாருக்குமே ராஜா ஒரு போட்டிய அறிவிச்சாரு. நீங்களே உங்களோட கற்பனைக்கு ஏத்த மாதிரி மேனகையோட உருவத்தை சிலையா வடிச்சு கொண்டு வரலாம். யாரோட சிலை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா உயிரோட நேர வந்த மாதிரி இருக்கோ அவங்களோட சிலைய மண்டபத்துக்கு நடுவுல வைக்கிறதுக்கு நான் முடிவெடுத்திருக்கிறேன். அத மாதிரி அழகா ஒரு சிலைய வடிச்சு எடுத்துக்கிட்டு வர்றவங்களுக்கு நிறைய பரிசும் கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த போட்டியில கலந்துக்கணும்னு தீனன் முடிவு பண்ணான். அதுக்காக ஒரு பெரிய கல்லை எடுத்துக்கிட்டு வந்து அதுல மேனகையோட சிற்பத்தை அவன் வடிக்க ஆரம்பிச்சான். 3 மாசம் கஷ்டப்பட்டு ரொம்ப அழகா அந்த சிற்பத்தை அவன் வடிச்சு முடிச்சான். அந்த சிற்பத்தை அழகா துணியில சுத்தி அது மேல வைக்கோல் எல்லாம் வச்சு அந்த சிற்பம் கொஞ்சம் கூட சேதம் அடையாம அதை அழகா ஒரு வண்டியில ஏத்தி ராஜா மணிமண்டபம் கட்டுற இடத்துக்கு எடுத்துக்கிட்டு கிளம்பினான். தீனன் போற வழியில தான் மாலியோட ஊர் இருக்கு அப்படிங்கறது அப்பதான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. மாலிய சந்திச்சும் 12 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதனால மாலியோட ஊருக்கு போய் அவனோட வீட்டை கண்டுபிடிச்சு மாலியோட ஒரு 2 நாள் இருந்துட்டு அதுக்கு அப்புறமா கிளம்பி மணிமண்டபம் கட்டுற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி
தீனன் முடிவு பண்ணான். மாலியோட ஊருக்கு போய் மாலிய பத்தி விசாரிச்ச உடனே அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேருக்கு அப்படி ஒருத்தன் அந்த ஊர்ல இருக்காங்கிறதே தெரியல. மாலிய கண்டுபிடிக்க முடியாம தீனன் ரொம்ப கஷ்டப்பட்டப்போ ஒரே ஒருத்தன் சொன்னான், ஓ அந்த கல்லுல பொம்மை செய்யறவரா, அவரு இந்த ஊரோட புறநகர் பகுதியில தான் இருக்கிறாரு, அங்க போனீங்கன்னா நீங்க அவரை பார்க்கலாம். ஆனா அவர்கிட்ட பொம்மை எதுவும் வாங்கிடாதீங்க, எல்லாம் பயங்கரமா விலை சொல்லுவாரு, ரொம்ப பணத்தை ஆசை பிடிச்சவரு, அதனால பார்த்து நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினான். மாலி ரொம்ப பணத்தை ஆசையோட பணக்காரனாகணும் அப்படிங்கிற நினைப்புல இருக்கிறது தெரிஞ்ச உடனே தீனனுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஒரு வழியா மாலியோட வீட்டை கண்டுபிடிச்சுக்கிட்டு தீனன் மாலி வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். மாலியும் ராஜா அறிவிச்ச போட்டியில கலந்துக்கிறதுக்காக மேனகையோட சிலை ஒன்ன செஞ்சு அந்த சிலைய துணியால சுத்தி அது மேல வைக்கல வச்சு கட்டி அதை ஒரு வண்டியில ஏத்திக்கிட்டு அவனும் மணிமண்டபம் இருக்கிற இடத்துக்கு கிளம்புறதுக்கு தயாரா இருந்தான். தீனனை பார்த்த உடனே மாலிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. 2 நாளைக்கு எங்க வீட்டுல இருந்துட்டு அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்தே அந்த மணிமண்டபம் கட்டுற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு மாலி சொன்னான். தீனனும் மாலியோட வீட்டுல 2 நாள் தங்கி இருந்தான். மாலி அவனோட வீட்டுக்கு பக்கத்திலேயே சின்னதா ஒரு சிற்ப கூடம் வச்சிருக்கிறதையும் அதுல 1-2 மாணவர்களுக்கு மட்டும்தான் அவன் பயிற்சி கொடுக்கறதையும் தீனன் கவனிச்சான். சிற்பக்கலைய கத்து கொடுக்கறதுக்கு மாலி ரொம்ப அதிக கட்டணம் வசூலிக்கிறதுனால நிறைய மாணவர்கள் அவங்கிட்ட இல்ல அப்படிங்கறத தீனன் புரிஞ்சுக்கிட்டான். மாலி பெரிய பணக்காரன் ஆகணும்னு ரொம்ப பணத்தை ஆசை பிடிச்சு அலையறான் அப்படிங்கறது மறுபடியும் தீனனுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதுக்கேத்த மாதிரி மாலியோட வீட்டுல வேலை செய்யறதுக்கெல்லாம் கூட யாருமே இல்ல, எல்லா வேலையும் அவங்களே செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா தீனன் இத பத்தி எல்லாம் மாலி கிட்ட ஒன்னும் கேட்டுக்கல. தீனன் அங்க தங்கி இருந்த 2 நாளுமே மாலி அவனை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டான். 2 நாள் கழிச்சு அவங்க 2 பேருமே அவங்க செஞ்ச சிலைய எடுத்துக்கிட்டு மணிமண்டபம் கட்டுற இடத்துக்கு கிளம்பினாங்க. ஆனா 2 சிலையுமே மேல துணிய போட்டு சுத்தி வெக்கல போட்டு கட்டி வண்டியில ஏத்திட்டதுனால தீனன் எப்படி சிலை செஞ்சிருக்கான் அப்படிங்கறத மாலி பார்க்கல, மாலி எப்படி சிலை செஞ்சிருக்காங்கிறதையும் தீனன் பார்க்கல. மறுபடி அதெல்லாம் பிரிச்சு கட்ட வேண்டாம், எப்படியும் இந்த 2 சிலையும் எடுத்துக்கிட்டு நாம மணிமண்டபம் கட்டுற இடத்துக்கு தானே போகிறோம், அங்க போனதுக்கு அப்புறமா இந்த சிலைகளை பார்த்துக்கலாம் அப்படின்னு 2 பேரும் முடிவு பண்ணாங்க. மணிமண்டபம் கட்டுற இடத்துக்கு வந்ததும் 2 பேரும் அவங்க செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்த சிலைய ராஜா கிட்ட ஒப்படைச்சாங்க. ராஜாவும் அந்த சிலைகளை வாங்கிக்கிட்டு அவங்க 2 பேரும் தங்கறதுக்கு ஒரு விடுதியை ஏற்பாடு பண்ணி கொடுத்து அந்த விடுதியில தங்கி நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு நாளைக்கு காலையில மணிமண்டபத்துக்கு வந்து சேருங்க அப்படின்னு சொன்னாரு. இவங்க 2 பேரும் அன்னைக்கு ஓய்வு எடுத்துக்கிட்டு அடுத்த நாளைக்கு காலையில மணிமண்டபம் இருக்கிற இடத்துக்கு போனாங்க. அப்ப ராஜா சொன்னாரு, நீங்க 2 பேரும் ஒரே சிற்பி கிட்ட தான் சிற்பக்கலைய கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும். ஆனாலும் 2 பேரும் இப்படி ஒரு சிலைய ஒரே மாதிரி யோசிச்சு ஒரே மாதிரி வடிச்சு எடுத்துக்கிட்டு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. 2 பேரும் கொண்டு வந்தத நான் பிரிச்சு வச்சுட்டேன். ஆனா எந்த சிற்பம் யார் வடிச்சதுங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியல. 2ம் ஒரே மாதிரி இருக்கு. நீங்களே யார் எந்த சிற்பத்தை வடிச்சீங்கிறத கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க. இந்த 2 சிற்பமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால உங்க 2 பேர்ல யார் சிறந்த சிற்பி அப்படிங்கறதையும் என்னால கண்டுபிடிக்க முடியல. இத கண்டுபிடிக்கிறதுக்காக உங்களோட குருவான முகுந்தராயனை நான் இங்க வர சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. 12 வருஷம் கழிச்சு தங்களோட குரு முகுந்தராயனை பார்க்க போறோம் அப்படிங்கறதுனால தீனனும் மாலியும் ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க. அவங்க வடிச்சு எடுத்துக்கிட்டு வந்த சிலைய அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக 2 பேரும் அங்க போனாங்க. ஆனா அவங்க 2 பேராலையுமே எது தன்னோட சிலை அப்படிங்கறத கண்டுபிடிக்கவே முடியல. 2ம் பார்க்கறதுக்கு அச்சு அசலா ஒரே மாதிரி இருந்துச்சு. ராஜா சொன்னாரு, நீங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு
யாரோட சிலை எதுங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறது கூட இல்ல. ஏன்னா இந்த மணிமண்டபத்தோட நடுவுல 2 சிலையுமே வைக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உங்க 2 பேர்ல யார் சிறந்த சிற்பி அப்படிங்கறத முடிவெடுக்கிறது மட்டும்தான் இப்ப பாக்கி. கொஞ்ச நேரத்துல முகுந்தராயன் இங்க வந்துருவாரு அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த மணிமண்டபத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த 2-3 சிற்பிகள் அங்க வந்து மாலிய வணங்கினாங்க. மாலி அவங்களையெல்லாம் தன்னோட மாணவர்கள் அப்படின்னு சொல்லி தீனனுக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு. கொஞ்ச நேரத்திலேயே முகுந்தராயனும் அங்க வந்து சேர்ந்தாரு. அவரு தீனன் கிட்டையும் மாலி கிட்டையும் அவங்களோட சிற்ப கூடத்தை பத்தி நல்லா விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அவரு மாலியோட மாணவர்களையும் சந்திச்சு மாலி எப்படி கத்து கொடுக்கறாரு அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. மாலியும் தீனனும் வடிச்சு எடுத்துக்கிட்டு வந்த சிற்பத்தை பார்த்த உடனே அவருக்கும் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. 2 சிற்பமும் ஒரே மாதிரி இருந்ததுனால இந்த 2 சிற்பத்தை செதுக்கின இவங்க 2 பேர்ல யார் சிறந்த சிற்பிங்கிறத என்னாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா சிற்பக்கலை பயிற்சியை முடிச்சு இவங்க 2 பேரும் ஊருக்கு கிளம்புறப்போ நான் சொன்ன அறிவுரைப்படி யார் நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா மாலி தான் சிறந்த சிற்பி அப்படின்னு சொன்னாரு. தீனன் அவர்கிட்ட வந்து சிற்பக்கலைய கத்துக்கணும்னு கேக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே சிற்பக்கலைய கத்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. அவங்களோட தகுதியை பத்தி தீனன் கொஞ்சம் கூட கவலைப்படல. அதனாலதான் தீனனோட மாணவர்கள் யாருமே ராஜா வச்ச தேர்வுல தேர்ச்சி அடையாம போயிட்டாங்க. ஆனா மாலி அப்படி இல்ல. தங்கிட்ட வர்ற மாணவர்கள் சிற்பக்கலைய கத்துக்கிறதுக்கு தகுதியானவங்களா அப்படிங்கறத பார்த்துதான் அந்த மாணவர்களை அவரு தேர்ந்தெடுத்தாரு. அதனாலதான் இந்த மணிமண்டபம் கட்டுற பணியிலையும் மாலி கிட்ட படிச்ச மாணவர்கள் வேலை செய்யறாங்க. ரொம்ப குறைவான மாணவர்களுக்கு தான் மாலி பயிற்சி அளிச்சிருந்தாலும் அவர்கிட்ட இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே நல்ல தகுதி உள்ள மாணவர்களா இருக்காங்க. அதனால 2 பேர்ல மாலி தான் சிறந்த சிற்பி அப்படின்னு முகுந்தராயன் சொன்னாரு. ராஜா 1000 பொற்காசுகள் கொடுத்து மாலி கிட்டேந்தும் தீனன் கிட்டேந்தும் அவங்களோட சிலைய வாங்கிக்கிட்டாரு. மாலிக்கு சிறந்த சிற்பி அப்படிங்கிற விருதையும் கொடுத்தாரு. தீனன் திரும்ப தன்னோட ஊருக்கு வரும்போது இனிமே தானும் தகுதியுள்ள மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மட்டும்தான் சிறந்த முறையில பயிற்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவோட ஊருக்கு வந்து சேர்ந்தாரு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.